chapter 3 verse 12. Hebrew chapter 3 verse 12. சத்தமா வாசிப்போம். ஆமென். கண்களை மூடி செபிப்போம். அப்பா உம்முடைய கரங்களை தருகிறோம் ஐயா. ஆமென். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஒரு மனுஷன் சொல்லும்போது, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய் ஆண்டவரே சொல்லிட்டு, ஆமென், உம்முடைய பாதத்தை அருகிலே வந்திருந்து ஆமென் கேட்டுக்கொள்கிற அந்த மனுஷனை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த வசனத்தை பிட்டு எல்லாருக்கும் போதித்தல் வேண்டும் சொல்லுகிறோம். எல்லாரும் திருப்தியாக ஆண்டவர் உண்டு கடந்து செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல வசனம் பாத்தீங்களா? திரும்ப வாசிப்போமாக. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை கேளுங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிற, அதாவது அவரை விட்டு டிபார்ட் ஆகத்தக்க, அவரை விட்டு செப்பரேட் ஆகத்தக்கதாக அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அப்ப அவிசுவாசம் வருகிற இருதயம் எல்லாம் பொல்லாத இருதயம். உங்களுக்குள்ளே ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதுல நீங்க பாருங்க, தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, அப்ப அவிசுவாசம் இருக்கு அப்படின்னா ஆண்டவருக்கு நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு விலகி ரொம்ப தூரம் இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை பரத்து கொண்டு செல்வார், அதற்காக நம்மளை அழைத்தாரு, அதற்காக தெரிந்து கொண்டாரு, நம்ம நேசிக்கிறாரு, அனுதின வசனம் பேசுறாரு. ஆமென். சில என் மனைவி பல நேரங்களில் சொல்றதை கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. இன்னும் அநேக சகோதரிகள் சொல்றதை கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னிடத்துல பேசுறாரு, எனக்கு ஆறுதலான வசனத்தை சொல்லுகிறாரு. அநேக சகோதரர்கள் இதே மாதிரி சொல்றதை கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நானும் சொல்லுவேன், அல்லேலூயா, ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரோடும் பேசுவாரு. விசுவாசி ஆனாலும் சரி, அவிசுவாசி ஆனாலும் சரி, விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட அசுத்தனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் பேசுவார். ஏன் தெரியுமா? அவனுடைய அந்த விலையேறப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்கு முக்கியம். அல்லேலூயா. எந்த நேரத்திலேயாவது அவரை இழுத்துக் கொள்ள முடியாது, கர்த்தரை பேசுவார் தான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மள பேசுறாரு அப்படின்றதுனால நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறோம் அப்படின்றதுக்கு எந்த உறுதியும் இல்லை. அல்லேலூயா. மோசையோட பேசினாரா? பேசல. மோசையோட எப்படி பேசினாரு? ஒரு நண்பனோட பேசுற மாதிரி முகமா பேசினாரு. ஆமா தானே? அவரை பார்க்கணும்னு சொன்னாரு. அவரு தன்னுடைய கரங்களினால மறைத்துட்டு அவனுடைய பின்புறத்தை காட்டி கொடுத்தாரு. அப்பேற்பட்ட மோசையே கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியல. கானான் தேசம்ன்றது பரலோக ராஜ்யத்துக்கு சமம். அல்லேலூயா. அதுக்கு திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு, அல்லேலூயா, நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. யாரெல்லாம் நான் தெரிந்து கொண்டேனோ, யாரெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டார்களோ அவர்களை கடைசி நாட்களில் எழுப்புவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, யாரெல்லாம் இயேசுவின் கரங்களை கொடுத்திருக்கிறாரோ அவங்களெல்லாம் ரட்சித்து கொண்டு போது ஆண்டவருடைய சித்தம். அட் தி சேம் டைம் நம்ம அவிசுவாசியா இருந்தால், அதான் நான் சொல்ல வரேன், ஆண்டவர் எல்லா நேரங்களும் எல்லாரோடும் பேசுவார் தான். அதே சமயத்தில் நம்ம அவிசுவாசியா இருந்தா கர்த்தரை விட்டு பிரித்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. 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 எப்படி பயப்படுகிறோம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னு ரெவலேஷன்ல எழுதி இருக்கிறதோ, அதே மாதிரி அவிசுவாசின்றது ஒரு பெரிய தவறு. அதாவது நம்ம ஆண்டவரை அவருடைய ரத்தத்தை கொடுத்து, அவருடைய ஜீவனையை கொடுத்து நம்மளை ரட்சித்ததுக்கு அப்புறம் அவர்களை முழுமையான ஒரு விசுவாசம் வைக்க முடியாதபடி, ஒரு நம்பிக்கை வைக்க முடியாதபடி இருக்கிறது எவ்வளவேனும் அங்கீகரிக்க முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா. நம்முடைய பேரே விசுவாசி. யாரை விசுவாசிக்கிறோம்? கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம என்ன பேர்ல இருக்கிறோமோ அந்த பேருக்கு யோக்கியதை உள்ளவர்களாக, எலிஜிபிள் ஆனதாக இல்லை நம்மள. அல்லேலூயா. விசுவாசத்தை பார்த்தா எவ்வளவு குறை உள்ளவர்களா இருக்கு, அப்படிதானே?
அல்லேலூயா. எந்த அளவு நமக்கு விசுவாசம் தேர்ந்தவர்களா இருக்கிறோம். கர்த்தர் பார்க்கிறாரு, நம்ம ஆதியில கொண்ட அந்த விசுவாசம் இல்ல, அதுல இருந்து இன்னும் வளர்ந்து 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 மேல வரணும் அப்படின்னு பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஒருவன் விசுவாசத்துல தேறினவனும் பரிசுத்தத்துல தேறினவனும் கிறிஸ்துவோட ஐக்கியம் உள்ளவனா இருந்தா, அல்லேலூயா, பாவம் இல்லாதவனாக, விசுவாசத்தில் தேறினவனும் பரிசுத்தவானும் கிறிஸ்துவோட ஐக்கியம் உள்ளவனுமா இருந்தா, அதுக்கு மேல ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சிருக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம இன்னும் அடையணும். பரிசுத்தம் செய்கிறவன் இன்னும் பரிசுத்தம் செய்ய கடவன். அல்லேலூயா. அதே போலதான் விசுவாசம், விசுவாசின்னு சொல்றோம், அனுதினம் சொல்றோம், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவன், நான் கர்த்தருடைய விசுவாசி, விசுவாசி விசுவாசின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? அனுதினம் அதுல வளர்ந்துட்டே இருக்கணும். விசுவாசத்துல வளர்ச்சி அடையணும். அதுல தோய்வு அல்ல, வளர்ச்சி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம விசுவாசியா இருக்கிறோம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னனால நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டு போயிடுவாருன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிதானே? உங்களுடைய நாமத்தினால நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன். ஆனா எனக்கு அதுவும் ஒரு காரியம் இருக்குது. அல்லேலூயா. போதகர்கள் சிலவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, போய் ஒரு இடத்துல திடீர்னு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, அவங்க வீட்டுல ஒரு லேடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு முடியல, ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ஒரு ஆள் திடீர்னு போய் ப்ரேயர் பண்றாங்க, பண்ண உடனே சுகம் அடைஞ்சிருச்சு. அதற்காக அந்த ப்ரேயர் பண்ணவன் நீதிமானோ அல்லது கர்த்தர் அவரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அந்த அற்புதம் தேவை, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும்படியாக, அதனால ஒரு கழுதையின் வழியாக கர்த்தர் கிரியை செய்தார், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால நான் பரிசுத்தவான் இல்லைன்னா அப்படி எல்லாம் கிடையாது. ஆண்டவர் பண்றாரு, அநேகரை பயன்படுத்துறாரு தான். அந்த ஆண்டவர் பயன்படுத்தும் போது அந்த பயன்பாட்டுக்கு பெருமைக்குரியவர் கர்த்தர் மட்டுமே. அல்லேலூயா, கர்த்தர் மட்டுமே. ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஹல்லேலூயா, மகிமைக்கு பாத்திரராய் கர்த்தர் மட்டுமே உரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விசுவாசத்துல குறைவுள்ளவன் மற்ற எந்த காரியங்களை செய்தாலும் பரலோக ராஜ்யம் அப்படின்றதுக்கு வாசல் பக்கத்துல கூட வரல. அவிசுவாசம் நிறைந்திருந்தால், அல்லேலூயா, நம்மள விசுவாசத்துல குறைவுள்ளவனா இருந்தா அந்த வாசல் பக்கத்துல கூட வரல. அல்லேலூயா. ஆண்டோட வருகை நாள் பக்கத்துல இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம பரிசுத்தவானா இருந்துடலாம். பல நேரங்களில் குறைவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணி ஆண்டவருக்குள்ள செபித்து 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 இருந்துடலாம். ஆனா அவர் மேல உள்ள விசுவாசம் நம்மள குறைவுள்ளவர்களா இருந்தா பரலோக ராஜ்யம் அதான் பாருங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக்குகிறதுக்கு ஏதுவான என்னென்னைக்குமான பிளவு வந்துடும். கடைசியில் ஆண்டோட வருகையின் நாள்ல நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளவராய் இருந்தால், அல்லேலூயா, அல்லேலூயா, அவிசுவாசி ஆண்டவர் பிடிக்காது, ஆண்டவர் விலகி போயிடுவாரு. நம்மள சும்மா இல்ல, விசுவாசி, விசுவாசத்தின் கூட்டம். நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்துல நடக்குது, நம்முடைய சிந்தனைகள் விசுவாசத்துல ஓடுது, நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் விசுவாசத்தின் பேச்சு. நம்முடைய வார்த்தை எல்லாம் இப்ப எப்படி வருது தெரியுமா? அவிசுவாசத்தின் பேச்சு, அவிசுவாசத்தின் சிந்தனை. தேவனுக்கு மகிமை கொடுக்க வேண்டிய இடத்துல பிசாசுக்கு மகிமை கொடுக்கிறோம் பல நேரத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இந்த கிரியைகள், நம்மள பல காரியங்கள், கிரியைகள், பேச்சுகள், சிந்தனைகள், பார்வைகள் எல்லாமே மாறணும். எல்லாம் விசுவாசத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகள் விசுவாசம் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பேச்சுகள் விசுவாசம் பொருந்தினதா இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் நம்ம எப்படி விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்றோமோ அதற்கு ஏதுவா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சொல்றோம், நாளைக்கு ஆண்டவர் என்னை சந்திப்பார். அல்லேலூயா. என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்வார் நாளைக்கு, நான் விசுவசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்ந்துட்டு அல்லேலூயா கலக்கத்தோட மூஞ்சில எல்லாம் ஒரே சங்கடத்தோட இருந்தா அது விசுவாசத்தின் கிரியா அல்ல. ஆமா தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாள் என்ன பண்ணாங்க? போய் உட்கார்ந்து செபித்தாங்க, மனதை ஊற்றி செபித்தாங்க. செபித்து முடித்ததுக்கு அப்புறம் கலக்கத்தோட இருந்தாங்கன்னு சொல்லி பைபிள்ல இருக்கா? அதுக்கப்புறம் அவங்க கலக்கமே அடையலையா. அதுதான் விசுவாசத்தின் கிரிய. அல்லேலூயா. இந்த விசுவாசம் கிரியையோட அது வளர்ந்ததாக காணப்பட்டால் ஒழிய கர்த்தர் நம்ம பிரியம் வைக்கிறது ரொம்ப கடினமான காரியம். இதுல பைபிள்ல சொல்லி இருக்கு, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான. அப்ப அவிசுவாசம் நம்மள எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கர்த்தர் தூரத்துல இருப்பாரு. அதனால ஆண்டவர் பேசுறாரு, அது
வசனத்தினால எல்லாரோடும் பேசுவாரு. பேசுறாருன்னு நினைச்சிட்டு ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். அவன் பிசாசு தந்துரும். பிசாசு சொல்லும், ஆண்டவர் மட்டும் எல்லாம் பேசுறாரு தானே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட தான் இருக்கிறாரு. இங்க அவிசுவாசத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நினைப்பு வேற நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அவிசுவாசத்தை முதல்ல மாத்தினாதான் கர்த்தருடைய அன்பை இன்னும் ருசி தர முடியும், கர்த்தருடைய வார்த்தை இன்னும் உணர முடியும். ஒண்ணு தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் வசனம் வழியா பேசுறது வந்து ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். குழந்தைக்கு பால் ஊட்டுறது மாதிரி. அல்லேலூயா. இன்னும் பல வகைகள் இருக்கு ஆண்டவர் பேசுறது. அவர் நடத்துறது நம்ம கண்ணால பார்க்கிற வகை இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. அவரை நேருக்கு நேரா பார்க்கிறது இன்னொரு வகை இருக்கு தெரியுமா? அவரோட டைரக்டா பேசுறது இன்னொரு வகை இருக்கு தெரியுமா? அவர் நம்முடைய காதுகள் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே நிற்போம். அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அதை கேட்கிற அந்த இன்பமான சத்தம். அல்லேலூயா. இப்படி பல வகைகள் ஆண்டவர் பேசுவார். வசனம் வழியா பேசுறதோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதெல்லாம் தொடக்கம். அப்ப இன்னும் வளரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா விசுவாசத்தில் வளர்ச்சி ஆண்டவர் விரும்புகிறார் நம்மளை. அல்லேலூயா. நான் குற்றப்படுத்துறது அல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. அல்லேலூயா. நம்ம எப்படி விசுவாசின்னு இருக்கிறோம் இல்லைன்னா இப்படிதான் இருக்கிறோம், பேர் கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள அந்த விசுவாசம் நம்ம உறுதியாகட்டும் அப்படின்னு நான் வேண்டுகிறேன். அல்லேலூயா. 13வது வசனம் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும். சாரி, அதை விடுங்க. 14வது வசனம். 14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். பாருங்க, ஆரம்பத்துல கிறிஸ்துவோட இருந்த அந்த விசுவாசம் கடைசி மட்டும் அது கொஞ்சம் கூட குறையாதபடி அப்படியே பற்றி கொண்டு இருந்தால்தான் கிறிஸ்துவோட பங்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இல்லைன்னா கிறிஸ்துவனிடத்துல பங்கு இல்லை. அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தில் ஏதாவது தளர்வுகள் உண்டு அப்படின்னா கிறிஸ்துவனிடத்துல பங்கு இல்லை அப்படின்னு 14வது வசனம் சொல்லுது. இனி விசுவாசம்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசம்னா என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் உலகத்துல உள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஆமென். நம்ம இந்தியாவில் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்திஜி. அவர் சத்தியாகிரகம் இருந்தார் அப்படின்னு. நீங்களும் நான் காந்திஜியை பார்த்துருக்கோமா? அல்லேலூயா. பார்த்துருக்கோமா? யாருமே பார்த்தது இல்லை. காந்திஜி எப்படி இருப்பாருன்னே தெரியாது. அந்த நோட்டில் வந்ததுனால, ஃபோட்டோ வந்ததுனால மட்டும்தான் நமக்கு ஓரளவு இப்படி இருப்பாருன்னா. அதே மாதிரி உருவம் கொண்ட ஒரு அண்ணன் ஒரு இதில் பார்த்தேன். ஏதோ ஒரு இடத்துல வாழ்கிறார், அதே மாதிரி உருவம் கொண்டவர். இப்போ அவரை காந்திஜின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அல்லேலூயா. இப்போ அப்படி ஒருத்தர் இருந்தார். அவர் சத்தியாகிரகம் இருந்தாரா? மீன் அதனால வந்து விடுதலை கிடைச்சது அப்படின்ற காரியங்கள் எல்லாம் ஹிஸ்டரி சொல்லுது. நம்பப்படுகிறவங்க அதை நம்ம என்ன செய்யறோம்? நம்புறோமா இல்லையா? சிறு பிள்ளைகள் இருந்து நமக்கு படிப்பிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிதான் 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 அதை உறுதிப்படுத்துறாங்க. அப்படி ஒண்ணு நடந்தது, அதனாலதான் இன்னைக்கு ஃப்ரீடமா இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? ஆனா அந்த ஃப்ரீடத்தை விட்டுட்டு இப்ப இன்னொருத்தவங்களோட பாலிடிக்ஸ் ஒரு இதுக்குள்ள பாலிடிக்ஸ்க்குள்ள திரும்ப இருக்கிறோம். அது வேற விஷயம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படி ஒண்ணு இருந்துச்சு. இயேசு ஆண்டவர் நம்ம பார்த்துருக்கிறோமா? அவர் பல வடிவுகள்ல நம்மள பேசி இருப்பாரு, இல்லைன்னா தென்பட்டு இருப்பாரு. அது வேற. அல்லேலூயா. டைரக்டாக இயேசு ஆண்டவர் மனுஷ ரூபத்துல எப்படி இருந்தாருன்னு தெரியுமா? அல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்க ஏதோ நடிச்சாங்க. அந்த நடிச்சதுன்ற முகத்தை வச்சு இந்த மாதிரி இருந்தாங்க ஒரு உருவம். அவர் எப்படி இருப்பாரு அப்படின்றத நம்ம இனிமேல் தான் பார்க்க போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? உறுதியா விசுவசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் மரித்தாருன்றதை நம்ம கேள்விதான் பட்டிருக்கிறோம். நம்பப்படுகிறவைகள் அநேகர் நம்பி அந்த வரிசையில நம்மளும் நம்புறோம். ஆனா அதை என்ன செய்யறோம்? உறுதியை விசுவசிக்கிறோம். அவர் நமக்காக மரித்தாரு, அந்த ரத்தம் என்னுடைய பாவத்தை மீட்டுக் கொள்ளுது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம்? விசுவசிக்கிறோம். அப்படித்தானே? அதை உறுதியா விசுவசிக்கிறோம். நம்பப்படுகிறோம், உறுதி. காணல, நம்ம ஆண்டவரை பார்க்கல, அவர் மரித்ததை பார்க்கல. அல்லேலூயா. அவர் ஆணை அடிக்கப்பட்டதை பார்க்கல. காணப்படாதவைகளின் நிச்சயம். இதுதான்
விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக மரித்தாரு. அந்த மரணத்தின் வாயிலாக என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நான் ஃப்ரீயா இருக்கிறேன். இன்னைக்கு நான் பாவி இல்லை, இன்னைக்கு கிறிஸ்துவால நீதிமாக்கனாக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம அல்லேலூயா அல்லேலூயா கிறிஸ்துவுக்குள்ள அடைக்கலமா இருக்கிறோம். அவரை நம்புகிறோம். அவரை நம்ம பார்க்கல, அல்லேலூயா நம்ம அவர் கேட்கல, ஆனாலும் அவருடைய வசனம் நமக்கு என்ன செய்யுது? அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம். அல்லேலூயா. நம்ம படுகிறவைகளில் உறுதி காணல, அதனுடைய நிச்சயம். எக்ஸாம்பிள் பாருங்க, பேதுரு சொன்னாரு, நான் வந்து இந்த உலகத்துக்கு அடிக்கப்படணும், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பணும், அப்பதான் ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் சொல்லும் போது அதை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அதுதான் அதை உறுதியா நம்பணுமே தவிர, பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படி நானு நடக்க விட மாட்டேன். அப்ப அந்த இடத்துல விசுவாசத்தின் குறைவுள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உணர்ந்திருந்து செபிக்கலாமே, கொஞ்ச நேரம் விழித்திருந்து செபிக்கலாமே, பிசாசன புலவில போட்டு இது பண்றது மாதிரி புடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், ஆனா நான் அனுமதி கொடுக்கல, இருந்தாலும் செபின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அது கடைசியில அவர் சொன்னதை என்ன செய்யணும்? விசுவசித்து அதுக்கு ஏற்றாப்புல என்ன செய்யணும்? போராடி செபித்திருந்தா அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அந்த விசுவாசத்தின் குறைவு. ஆண்டவர் சொல்ற பேதுருட்ட, எந்த அளவு நீங்க எந்த மட்டும் நான் உங்களோடு இருப்பேன். அல்லேலூயா. இப்படி அவிசுவாசத்தில் இருந்தா எந்த மட்டும் நான் உங்களோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்துறாரு, விசுவாசி அப்படின்னா விசுவாசத்துல வல்லவனா இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப நம்ம படுகிற உறுதி காணப்படாதவர்களின் நிச்சயம் விசுவாசம். இனி 11:6 வாசிங்க. எபிரேயர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எப்படி? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் சொல்லியிருந்தேன்ல, ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம ஆண்டவர் என்னோட பேசுறாரு பக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறது மாயமான காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பதே கூடாத காரியம். விசுவாசம் இல்லைன்னா கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான. அப்ப நம்ம விசுவாசம்ன்றது பெரிய இம்பார்ட்டன்டான காரியம். அல்லேலூயா. ஒரு வெஹிக்கிள்ல வந்து எப்படி ஒரு என்ஜின் ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியமோ, அல்லேலூயா, அதே மாதிரி தான் விசுவாசம் ஒரு மிகவும் இம்பார்ட்டன்டான காரியம் விசுவாசித்த வாழ்க்கையில. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சோதித்து பார்ப்பார். எதற்காக அப்படின்னா இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக. அல்லேலூயா. ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? விசுவாசத்துல தோய்ந்து பின்னால போயிடாம ஆமென் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்களில் பின்னால தோய்ந்து போயிடுவோம். ஆனா அப்படி போகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அது ஆண்டவர் உணர்த்துவாரு. அல்லேலூயா. முன்னால சொல்லியிருக்கேன், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 டைப் ஆஃப் சோதனை. அல்லேலூயா. ஒண்ணு வந்து இச்சைகளினால சோதிப்பது பிசாசானவன்னு சொன்னேன். ஆமா தானே? அல்லேலூயா. ஒருவனை பொன்னாக புடமிடுவதற்கு சோதிக்கப்படுவது விசுவாசத்தின் சோதனை இருக்கும். அப்படின்னு 2 டைப் ஆஃப் சோதனை. அல்லேலூயா. யோபு உண்ட சோதனையில இச்சை இருந்துச்சா? ஏவாளோட சோதனையில இச்சை இருந்துச்சு. அல்லேலூயா. தாவீதின் சோதனையில இச்சை இருந்துச்சு. அது பிசாசினால வந்தது. தாவீது கவுண்ட் பண்றதுக்காக பிசாசினால தூண்டப்பட்டு கவுண்ட் பண்றாரு சகல இஸ்ரவேல் ஜனங்களையும். அது பிசாசினால உருவானது. தேவன் இச்சைகளினால சோதிக்கிறவர் அல்ல. அதே போல ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த சோதனையில புடமிட்ட ஆண்டவர் மேல கொண்டு வரணும் பாப்பார். விசுவாசத்துல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்தின் பரீட்சை உண்டாகும். அது நம்மளை வளர்த்துறதுக்காக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எது கர்த்தரால் உருவான சோதனை, எது பிசாசினால் உண்டானதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கான அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப இங்க சொல்ற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கிறோம், சரி ஆண்டவர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு விசுவாசியா இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஒரு வசனம் நான் நடுவில் வைக்கிறேன்.
கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இருக்கா இல்லையா? அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், அற்புதங்களை செய்வார்கள். அல்லேலூயா. பல வரங்கள் ஊற்றப்படும், எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. வாசிங்க யாக்கோபு 2:14, 15, 16, 17, 20, 26. யாக்கோபு 2:14, 15 வாசிங்க. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதராவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு சிறுகாய்ந்து பசியார்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு எண்ணெய்களை அவர்கள் தொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய். 20, 26 வாசிங்க. 20, 26. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிய வேண்டுமோ? அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசம் என்னன்னு பார்த்தோம். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசின்றவன் விசுவாசத்தை தேர்ந்தவன் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னு பார்த்தோம். அடுத்து ஹல்லேலூயா, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்கவும் முடியாது. ஆண்டவரை விட்டு ஒரு விலகுதல் உண்டாகும், ஒரு செப்பரேஷன் உண்டாகும் விசுவாசம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம பார்த்தோம். அப்ப கர்த்தர் நம்மோட இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், சரியா, விசுவாசத்துல ஒரு பகுதியை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. பல விசுவாசம் இருக்குது. விசுவாசத்துல கர்த்தர் எனக்கு இவைகளை எல்லாம் செய்வாரு, இந்த காரியத்தை செய்வாரு, அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காரியத்தை செய்வாரு அப்படின்னு பல காரியங்களை குறித்து நம்ம விசுவாசிக்கலாம். ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசியாய் நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன் ஊற்றப்படல? ஹல்லேலூயா. அநேக இடங்களில ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் பழைய காலங்களை போல அல்ல. நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் பரலோகத்துல பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஜலத்தினால பிறந்துட்டு ஆவியினால பறக்க முடியாத ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், செய்யாமல் இருக்கிற தேவன் அல்லன்னு வசனத்துல இருக்கு. அவர் பக்கத்துல ஃபால்ட் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப ஏன் நம்ம நிரப்பப்படல? அதுக்குதான் நம்ம இங்க வாசிச்சோம். யாக்கோபு 2ல பார்த்தோம். என்னது? கிரியைகள் இல்லாத விசுவாசம். அந்த வசனத்தை நம்ம என்ன பண்றோம்? பிலீவ் பண்றோம். ஆமா தானே? கடைசி நாட்கள் ஆண்டவர் நிரப்ப போறாரு. ஆமென். தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆமென். அற்புதங்களை செய்வார்கள், அடையாளங்களை செய்வார்கள், பெரிய பெரிய வியாதிஸ்தர்களை சுகமாக்குவாங்க. ஆமென். மரித்தோர்கள் நடந்து போவாங்க. எல்லாமே நடக்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என்னிலும் அதிகமாக செய்வீர்கள். அப்போ அந்த காரியங்கள் ஏன் நடக்கல அப்படின்னா, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ அந்த விசுவாசத்தின் கிரியை நம்மளால காணப்படல. நம்ம மனசுல, அதாவது தியரட்டிக்கலா விசுவாசம்ன்றதை நம்ம படிக்கிறோம், அதை பிலீவ் பண்றோம், இன் பிராக்டிக்கல் அதை அப்ளை பண்ண முடியல அப்படின்றதுதான் வருத்தத்துக்குரிய காரியம். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லும்போது ஒருவன் நல்லவனா பொல்லாதவனான்னு எப்ப ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, அவன் ஒரு பொல்லாத சிச்சுவேஷன் வரும்போது எப்படி பிஹேவ் பண்றான்றத பொறுத்து. ஹல்லேலூயா. அவன் நல்ல சிச்சுவேஷன்லயே இருக்கிறான், ஸ்மூத்தாவே இருக்கிறான், இடறி போகிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை, தேவைகள் எல்லாம் கர்த்தர் பூர்த்தி செய்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் நல்லவனா பொல்லாதவனா கண்டுபிடிக்க முடியாது. அட் த சேம் டைம் ஹல்லேலூயா, அவன் பாவிகள் நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு வருமானம் இல்லை, கஷ்ட துக்கங்கள் அவன் போயிட்டு இருக்கிறான். அந்த சிச்சுவேஷன்ல அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான், எப்படி வாழ்றான்றத பொறுத்து தான் அவன் நல்லவனா பொல்லாதவனான்னு கண்டுபிடிக்க முடியும். The same way நம்முடைய கிரியைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்முடைய அளவு, விசுவாசத்தின் அளவு எப்ப சோதனைக்குள்ளாக வருகிறதோ, எப்ப ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளாக வருகிறதோ, ஒரு காரியத்துக்குள்ளாக வருகிறதோ, அந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் வெளிப்படுது அப்படின்றது அந்த விசுவாசத்தின் கிரியையின் வழியாக. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு போதகர் தன்னுடைய மகன் மரித்து கிடக்கிறான்.
ஹல்லேலூயா. அவன் எல்லாரும் துக்கம் கொண்டாடிட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. போன முந்தின நாள்ல இருந்து பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் இருந்து அந்த பையனோட அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த போதகர் ஆண்டவர் எதுவும் சொல்லலை. இந்த போதகர்கிட்ட நீ உட்கார்ந்து செபி, ஹல்லேலூயா, அவனை விடுதலை கொடுப்பேன், மரித்துதான் கிடக்குறான், எழுப்பிடுவேன், எதுவுமே சொல்லலை. அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உட்கார்ந்து இருந்துட்டு செபிக்கிறார். ஆண்டவரே, ஆமென், இவ்வளவு நாள் தாண்டி எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தீர, அந்த குமாரன் எனக்கு திரும்ப வேணும் ஆண்டவரே, எனக்கு திரும்ப வேணும் ஆண்டவரே, நீ திரும்ப தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மரித்தோரை தங்களுக்கு திரும்ப பெற ஆண்டவர் அனுமதித்தார்னு ஒரு வசனம் இருக்குது. மரித்தோரை தங்களுக்கு திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. ஆமென். இந்த வசனங்களை எல்லாம் சொல்லிட்டு அவர் ஆமென் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கு நாவனால. ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருடைய கண்களில ஹல்லேலூயா அவர் உள்ளான ஆவியின் கண்கள் திறக்கப்பட்ட. அவர் சொல்றாரு, என் பையன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க, சுத்தி டெட் பாடி ஃப்ரண்ட்ல கிடக்குது. அவர் பார்த்து சொல்றாரு, என் பையன் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. என் பையன் ஓடுறான். அவனுடைய கால்களில் ஆரோக்கியத்தை நான் பார்க்கிறேன், அவனுடைய கண்களில் தெளிவை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அவன் பையன் இறந்த துக்கத்தில் மென்டல் ஆகிட்டது போல, பாவம், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இவர் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதுதான் விசுவாசத்துல கிரியை. ஹல்லேலூயா. எந்த இடத்துல இல்லைன்ற இடத்துல உண்டுன்னு சொல்றதான் விசுவாசம். ஹல்லேலூயா. 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 ஆமென். இல்லாத இடங்களிலிருந்து உருவாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அந்த ஆழத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், கடுகளவு விசுவாசம் அது பூரணத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அது கிரியைகளில் வரணும். அவர் அறிக்கை எடுக்கிறாரு, அவர் பார்க்கிறாரு, அவருடைய ஆவியின் கண்கள் அவர் பார்க்கிறாரு. அவன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பையன் சடுதியில எழும்புறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போதுதான் நம்முடைய உண்மையான விசுவாசம் என்னன்றது அந்த இடத்துல வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சபையில திடீர்னு ஒரு ஆள் புகுந்து துப்பாக்கி காமிச்சிட்டு இந்த நிமிடமே ஆண்டவரை மறுதலித்து ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், வேற ஒரு பேரை சொல்லி அவர் தான் தெய்வம்னு சொன்னேன் அப்படின்னா விடுறேன்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் எழுப்பி போயிடுறாங்க. நடக்கு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது யார் ஆண்டவரை முருக பிடிச்சிருக்கிறாங்கன்றது தெரிய வருது. கடைசியில முன்னால இருந்த இப்ப ரட்சிக்கப்பட்ட 2 சகோதரிகள் மட்டும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்கள். மற்றவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. பரம்பரையில இருந்த பின்னால இருந்து 30 வருஷமா சபைக்குள்ள இருந்தவங்களும் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இது ஒரு இடத்துல நடந்த சம்பவம். ஹல்லேலூயா. டைரக்டா வீடியோவும் நான் பார்த்திருக்கேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப விசுவாசத்தை எப்ப கண்டுகொள்ள முடியும் அப்படின்னா சிச்சுவேஷன் வரும்போதுதான். அந்த இடத்துல நம்ம கிரியைகள் வருதா? ஆண்டவர் சொல்ற கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்ப செத்த விசுவாசத்தை வைத்துட்டு ஆமென் ஆண்டவருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. செத்த விசுவாசத்தை வைத்துட்டு ஆமென் கர்த்தரை விட்டு கர்த்தரோட சேர்ந்து இருக்கிறோம்னு சொல்றது கூடாத காரியம். கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் கர்த்தரோட இருக்கிறேன்னு சொன்னா அது தப்பு. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. விசுவாசம் அப்படின்னா விசுவாசம் இருந்து ஆகணும். அதை சோதனை, அதை அனுதினம் பிராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு காரியங்களும் நம்மளை தாமே ஈடுபடுத்தி ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்கள்ல விசுவாசத்தின் சோதனையை தந்து நம்ம வளர்த்துவார்கள். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சின்னா என்னது? பரிசுத்தத்துல, விசுவாசத்துல, அப்புறம் ஆண்டவர் அறிவுல, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது அதுல. ஹல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் நான் சொல்றேன் விசுவாசம் அப்படின்னு. ஹல்லேலூயா. சரி, ஆமென். இப்படி நான் சொல்லிட்டு இருக்கும்போது வேணா எல்லாரும் யாராவது பார்க்குறவங்க யாராவது கேட்கலாம். ஹல்லேலூயா. சரி, நீங்க சொல்றீங்களே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவரோட விசுவாசி தானே, ஏன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கல? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்க விட பெரியவர்கள் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஏன் உங்களை பெரியவர் ஆக்கல? ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் பைபிள்ல ஒவ்வொரு வசனங்களும் வைத்திருக்கிறாரு. யோவான் 14:33 வாசிங்கள. யார் கேட்டாலும் பழைய ஏற்பாடுல தான் ஆண்டவர் சொன்னாரு, வானத்து நட்சத்திரம் பாரு. ஹல்லேலூயா. அதை என்ன விடுமோ?
கடல்ல இருக்கிற மணலை பாரு, அதை என்ன கூடுமோ அந்த அளவு நான் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். புதிய ஏற்பாடு ஆண்டவர் சொன்னாரு. அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்க? வாசிங்க யோவான் 16:33. யோவான் 16:33 தானே? உலகத்தை செய்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகத்துல உபத்திரம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ உலகத்துல ஆண்டவர் ஆசீர்வாதம் எங்கன்றது, இந்த உலகத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். புதிய ஏற்பாட்டுல எங்க பார்த்தாலும் நான் உலகத்துல ஆசீர்வதிப்பேன், அதை தருவேன், உலகத்துக்குரிய காரியத்தை நான் நிறைவா தருவேன் எங்கேயுமே சொல்லல. பவுல் அப்போஸ்தலன் கூட தனக்கு இருந்த எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி தான் ஆண்டவரோட ஊழியத்துக்கு வந்தாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு கூட படகுல நைட்டு ஃபுல்லா பிடிச்சு பார்த்தாரு, ஒண்ணுமே கிடைக்கல. அவன் கடைசியில் ஆண்டவர் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாரு? நான் சொல்ற மாதிரி வலைய போடு, உனக்கு கிடைக்கும்னு சொன்னாரு. போட்டார். கிடைச்சிச்சா இல்லையா? 2-3 படகு உதவிக்கெல்லாம் கூப்பிட்டு அதில் எல்லாம் ஏற்றிக்கிட்டாங்க. நம்ம பேதுரு நினைச்சாரு, ஆஹா நாளைக்கு போய் நான் மார்க்கெட்ல விற்று ஒரு காசு பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார், அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால அவன் ஆசீர்வதிப்பேன்னு புதிய ஏற்பாட்டுல சொல்லுகிறவராக இருந்தால் அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாரு? நீ போய் வித்து அந்த காசை பாக்கெட்ல வச்சுட்டு அந்த ஆசீர்வாதத்தோட என்ன பின்பற்றி வா சொல்லியிருப்பாரா இல்லையா? அல்லேலூயா. மரித்தவர் அடக்கம் மட்டும் நீங்க பின்னால வா. அல்லேலூயா. அப்ப அதான் ஆண்டவர் சொல்ல, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன். அடுத்து கீழே வாசிங்க யோவான் 16:19. நீங்களும் என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். 20. நானும் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் பாருங்க, இதுதான் பிளஸிங். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதும் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறதும் அந்த விசுவாசத்துல பெறுகிறதும் தான் உண்மையான பிளஸிங். அல்லேலூயா. ரோமர் 1:17 வாசிங்க. விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. போதும். 1 தீமோத்தேயு 6:6 மிகுந்த ஆதாயம், மற்றதெல்லாம் அழித்து போடும் நம்மள. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இதைதான் நான் நம்புறேன். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலகத்துக்குரிய இந்த 80 வருடம், இந்த 70 வருடம் இப்படிதான் இருக்கும். ஆனா அதை தாண்டும் போது நான் ஒரு என்றென்றைக்குமான ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறேன். அந்த வாழ்க்கையில கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். ஆமென். அங்க உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ஓ ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். அல்லேலூயா. யோவான் 3:5 வாசிங்க. யோவான் 3:5. அப்ப அவரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். இன்னும் ஒண்ணு மத்தேயு 5:1 வாசிங்க. அவர் தள்ளாத ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்கள் உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எழுந்திருப்பவர்கள் பாக்கியவான்கள், பல்லவராஜ்யம். பிரதர் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of God. Blessed. கீழ அடுத்தது. Are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஆமென். Blessed are those who mourn. Blessed are
எல்லாமே பிளஸட் பிளஸட் பிளஸட். இப்ப ஆண்டவர் பிளஸிங்ஸ் வச்சிருக்கிறது, நமக்குன்னு வச்சிருக்கிறது ஆவியின் எளிமை, சாந்த குணம். அல்லேலூயா. இன்னும் வாசிங்க, தமிழ்ல வாசிங்க பிரதர், அது கீழே. துயரப்படுகிற பாக்கியவான்கள் அவர்கள். ஆமா, துயரம் இருந்தது அப்படின்னா அது ஒரு பிளஸிங். சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம்ன்றது ஒரு பிளஸிங். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின்மை பசிதாகம் உள்ளவர்கள். நீதி செய்கிறவனா இருந்தா அவன் அது ஒரு பிளஸிங். அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதய சுத்தம்ன்ற ஒரு பிளஸிங். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறது ஒரு பிளஸிங். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது கூட ஒரு பிளஸிங் தான். ஆமென். நிந்தித்து துன்பப்படுத்தினால அது ஒரு பாக்கியவான்கள். பிளஸட். அல்லேலூயா. அப்ப பிளஸிங் ஆண்டவர் வைத்திருக்கிறது உலகத்துல உள்ள காரியம் அல்ல. ஆமென். அது அன்றாடம் தேவையில்லை ஆண்டவர் செய்யறார், அது வேற. புதிய ஏற்பாடு இதை பொருள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிளஸிங்ன்றது ஆண்டோடைய சாயல் தான் பிளஸிங். ஆண்டோடைய சாயல் எவ்வளவு நமக்குள்ள வருகிறதோ அதுதான் பிளஸிங். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நம்மளோட இருக்கிறாரோ அதுதான் பிளஸிங். எவ்வளவு பரிசுத்தம் அடைகிறோமோ அதுதான் பிளஸிங். எவ்வளவு கர்த்தருடைய கிரியைகள் நமக்குள்ள வருதோ அதுதான் பிளஸிங். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் பெறுகிறதோ அதான் பிளஸிங். அல்லேலூயா. அந்த பிளஸிங்ல ஒரு பிளஸிங் தான் நான் பேசுறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. விசுவாசம். அதான் யாராவது அதே மாதிரி கேட்டாங்கன்னா இப்படி சொல்லுங்க, கர்த்தர் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அல்ல, பரத்துக்குரிய ஆசீர்வாதம். பரத்துக்குரிய நம்ம இங்க ஒரு 80 வருடத்துக்கு நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொல்லல, என்னைக்குமா நான் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. என்னைக்குமா நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அங்க வந்து வருத்தம், பசிதாகம், பஞ்சம், பட்டினி எதுவுமே இல்லை. அங்க பிரயாசப்படணும்னு இல்லை, அனைத்தையும் உழைக்கணும்னு இல்லை. தேவனை பாடிக்கொண்டு துதித்து கொண்டே இருந்தா போதும். அல்லேலூயா. அங்க வேர்வை கிடையாது, ஹீட் கிடையாது. அல்லேலூயா. அசுத்தம் கிடையாது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக தான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறாரு. அவன் அந்த பிளஸிங்கை பார்க்கும்போது இதெல்லாம் குப்பை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்கலன்னு கேட்கும்போது ஜனங்கள் நினைக்கிறது இங்க உள்ள அந்த வெளித்தோட்டம் தான் நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு. ஹல்லேலூயா. இந்த தோற்றம் அல்ல ஆசீர்வாதம், அந்த தோற்றம் தான் ஆசீர்வாதம். அந்த தோற்றம் தான் ஆசீர்வாதம். மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவருடைய முகம் எப்படி இருந்தது? ஆமென். கர்த்தரை போல. அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 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 ஆமென். நம்ம ஒருத்தவங்களுக்கு செபிக்கும் போது அந்த இடத்துல விடுதலை உண்டாகணும், அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு மேல கை வைத்து அந்த இடத்துல சுகம் உண்டாகணும், அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல பாஷா வரங்களை பெற்றுக்கொள்ளணும், அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியை பகுத்தறிகிற வரம் உண்டாகணும், அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவன் பேருக்கு நடந்து போகும்போது அவரோட நிழல் பட்டு மரித்தவர் உயிரோட எழும்பினாங்க, ஆசீர்வாதம். வெள்ளி பொண்ணு என்னிடத்துல இல்லை, நசுன இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நடன்னு சொன்னார், ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த பிளஸிங்ல ஒரு பிளஸிங் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம இதுலயே தேர்ந்தவங்க நம்ம வளரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ யாராவது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, புதிய ஏற்பாடு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லல, பரத்துக்குரிய ஆசீர்வாதம். அதனால இங்க நான் ஏழையா கிடக்கணும்னு ஆண்டவர் சொல்லல, கையேந்தி நிற்கணும்னு சொல்லல. ஆண்டவர் ஏற்ற விலையில தருவார்னு சொல்லி இருக்கிறாரு. அது வாக்கு தத்துவம். அது என்னது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி சங்கீதம் 92ல 1-2 வாசிங்க. இனி நம்ம முதல்ல பார்த்தோம் விசுவாசம், பார்த்தோம் விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு பார்த்தோம். ஏன் கடைசி நாட்களில் கர்த்தர் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நம்மளில அந்த வரங்கள் கிரியை செய்யல, வல்லமை கிரியை செய்யல, இன்னும் அபிஷேகத்தில் நிறையப்படல அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுக்கு தான் சொல்றாங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாமல் எந்த ஒரு காரியம் நடக்காது அப்படின்னு. சங்கீதம் 92:1-2. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமான நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணை
தம்பூர் ஞானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபை போதும். சங்கீதம் 47:1 ஒரு ஆள் வாசிங்க. சகல ஜனங்களே ம். கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர எப்படி சொல்றாங்க? கை கொட்டி அமைதியில் உட்காந்து இல்லை கை கொட்டி அமைதியில் உட்காந்து சைலண்டா பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? அல்லேலூயா. கை கொட்டி திரும்ப வாசிங்க. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர கம்பீர சத்தமாய். சத்தமிடுங்கள். சவுண்ட் எப்படி வரணும்? அல்லேலூயா. முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும். அல்லேலூயா. இதுதான் கிரியை. எனக்குள்ள ஆண்டவர் என்ன நிரப்பணும் அப்படின்னா, வாஞ்சையும் விசுவாசமும் மட்டும் போதாது, தியரியா மட்டும் போதாது, இன் பிராக்டிக்கல் என்ன நிரப்பணும் அப்படின்னா, அல்லேலூயா, கைகொட்டி கம்பீரமாக எனக்குள்ள எல்லாவற்றையும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்ல 100ல் ஒரு 1% இல்லைன்னா 2%, 5% கொடுத்துட்டு இங்க உட்காந்துட்டு ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை ஸ்தோத்திரம். வீட்டில் போய் நம்ம பாடணும்னா எப்படி பாடுவோம்? வீட்டில் போய் நம்ம ஒரு ஆளை கூப்பிடும்போது, பசங்களை கூப்பிடுவோம், எப்படி கூப்பிடுவோம்? அது நல்ல சத்தம் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறார். அல்லேலூயா. அது கிரியைகளில் வரணும். அந்த ஆதங்கம் கிரியைகளில் வரணும். எனக்கு ஆண்டவர் கொடுக்கல, எனக்கு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தானே, அந்த விசுவாசத்தோட கூட கிரியைகளில் வரணும். ஆண்டவரை துதிக்கும் துதி கம்பீரத்தோடு, கைகளை தட்டி உற்சாகத்தோடு. இந்த இடத்துல நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் பிரயாசப்படணும். அது என் கிரியைகளில் வரணும். இன்னும் வாசிங்க. சங்கீதம் 98:4, 6, 7. கர்த்தராகிய ராஜாவும் ம் சமூகத்தில் குதிரைகளாலும் ம் எக்காள சத்தத்தாலும் ம் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆனந்தமாய் ஆனந்தமாய் மௌனமா இருக்கு அப்படின்னு இல்லை, ஆர்ப்பரியுங்கள். அடுத்து 6வது வசனம். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் கூலியும் காலம் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். 6, 7 சமுத்திரமாக நிறைவும் எல்லாமே ஆர்ப்பரிக்கிறதா. நீங்க யோசிச்சு பாருங்க. பரலோகத்துல கூட ஆமென் 2 கொண்டு பாதத்தை மூடி, 2 சட்டைகளை கொண்டு முகத்தை மூடி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லி என்ன பண்றாங்க? ஆர்ப்பரிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. அந்த இடத்துல இடமெல்லாம் அசைதம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 14 வாசிங்க. சாரி, யோவான் 11ல 21, 22, 23 அதை வாசிங்க பார்ப்போம். இல்ல அது கிடையாது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 2, 23, 24, 25, 26. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 23, 24, 25, 26 பாருங்க. 23, 24, 25. அந்த சபைகளில் அவர்களுக்கு முற்பொருளை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பின்பற்றி அப்போஸ்தலர் 16 தானே? அதனை 16 16ல 23, 24, 25, 26. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். சிறைச்சாலையில கீழே அது இருக்குதா? சிறைச்சாலையில ஆழமான இடத்துல வாசுவாங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து. உட்காவல் அறையில எங்க இருக்கிறாங்க? ஆமென். பிரிசன் இருக்குது. இனி உட்காவல் அறை அப்படின்னா இருக்கிறதுலே ஆழத்துல ஒண்ணுமே நடக்கிறது தெரியாது. ஆமென். ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு கூட அந்த சவுண்ட் கேட்காதான். அந்த அளவு ஃபுல்லா கன்சீல்டா இருக்குமா. அல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஒரு நிலம். அவங்க எப்படி பாடுறாங்க வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிறாங்க. தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இவங்க எங்க இருக்கிறாங்க? உள் காவல் அறையில இருந்துட்டு இருக்கிறதே டார்க் செல்ல போட்டு மூடி இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேக்குதாங்க. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க பாடுறது
கேட்குது. அப்ப எந்த அளவு உரத்த சத்தத்தோட அவன் பாடி இருப்பாங்கன்னு நீ யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரு கட்டிலிருந்து விடுதலை வேணுமா? முதல்ல இந்த சத்தம் வெளியே வரணும். தாங்க இருக்கிற நிலைமையில இருந்து விடுதலை உண்டாகணுமா? முதல்ல கர்த்தரை புகழ்த்துகிற புகழ் வாயிலிருந்து உச்சகட்டமா வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னார், எரியோ மதுரை சுத்தி வரும்போது மௌனமா வாங்க, நான் சொல்லும்போது குடத்தை உடைச்சு ஆர்ப்பரிங்கள். ஆமா தானே? அல்லேலூயா, ஆமா தானே? அல்லேலூயா. ஆர்ப்பரித்த போது அந்த இடத்தை ஆண்டவர் நொறுக்கி போட்டார். பவுலும் சீலாசும் ஆர்ப்பரிக்கிறாங்க. உள் காவலரை பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க இவங்க ஆராதிக்கிறத. அந்த அளவுக்கு துணியோட அவன் கம்பீரமாய் ஆராதிக்கும் போது அவங்க கேட்கிறாங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. வெளியே அடுத்தடுத்த செல்லுகளில் இருக்கிறவங்க கேட்கிறாங்க. அவ்வளவுக்கும் கவர் பண்ணி ஃபுல்லா சீல் ஆனதுக்கு அப்புறம் கூட கேட்குது அப்படின்னா எந்த அளவுக்கு கர்த்தரை துதித்திருப்பாங்க பாருங்க. இப்ப நம்ம எந்த அளவு எஃபோர்ட் போடணும்னு நீங்க பாருங்க. இந்த அளவு எஃபோர்ட் போடணும். ஆண்டவர் சபையில வந்து இருந்துட்டு நம்ம மௌனமா இருக்கிறது அல்ல. விசுவாசத்தின் கிரியை இதுதான். நமக்கு செய்யணும்னு விருப்பம் இருக்கு. நம்மளுக்கு என்ன ஒரு அவமானம்? அல்லேலூயா. கர்த்தர் நிரப்பும். சரி, இப்படி இருக்கிறோமே, ஒருவேளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டோம்னா உடனே அபிஷேகம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்நிய பாஷையில புது புது பாஷைகளை பேசுறது அவமானம் இருக்காது அப்படின்னா? அல்லேலூயா. பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க? இது இல்ல. அல்லேலூயா. நம்ம விட்டு இந்த இடத்துல வந்துட்டோம்னா கர்த்தர் தான் பெரியவர், நம்ம சிறியவங்க. அல்லேலூயா. புழுதியில குப்பை. கர்த்தர் நிரப்பணும் அப்படின்னா சில காரியங்களை விட்டு, அல்லேலூயா, அந்த விசுவாசத்தின் கிரியை நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தாமே அல்லேலூயா முயற்சி செய்யணும். கை தட்டணும். அல்லேலூயா. அவன் கொஞ்ச நேரம் கை தட்டும் போது கை வலிக்குது. அல்லேலூயா. அவன் சத்தம் கொஞ்ச நேரம் பாடும்போது தொண்டை வலிக்குது. அல்லேலூயா. கர்த்தரோட ஆவியானவர் உள்ள வந்து அந்த கை தட்டுறது நிப்பாட்டுறதெல்லாம் வந்து தெரியவே செய்யாது, நடந்துகிட்டே இருக்கும். அதுவா அவருடைய பலன் நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அந்த வல்லமை உள்ள வர 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 அது அப்படியே அக்கினியாக சொல்லித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 40 நாள் இரவும் பகலும் நடந்து திரும்ப போனாராம் தீர்க்கதரிசி. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒருத்திக்கு அந்த ராணி கொண்டு போடுவேன்னு சொன்னோட பிச்சூரி செடியின் கீழே ஒளிந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இங்க வந்து உனக்கு என்ன வேலை? நட. அப்பத்தை புசித்து கொண்டு 40 நாள் நடந்து அங்க திரும்ப போனாராம். அல்லேலூயா. வல்லமை, ஆண்டோட வல்லமை உள்ள வரும்போது எவற்றை குறித்து சபைக்குள்ள எங்க வந்தாலும் கிறிஸ்துவை குறித்து ஒருபோதும் வெட்கமடையாதபடி தைரியமா இருக்கணும் ஆண்டோட சமூகத்துல. அல்லேலூயா. நம்ம யாரு தெரியுமா? அந்த பெரிய ராஜாவுடைய புத்திரர்கள். அவருடைய பாஷையை பேசுறதுல தப்பு, அப்படி அசிங்கப்படுறதில்லை. அப்ப மட்டுப்படுத்தும். எவ்வளவு நம்ம மட்டுப்படுத்துறோமோ அவ்வளவுக்கும் ஆண்டவர் கிரியை செய்யறது முடியாது. ஆண்டவர் கம்பல்சிவா நீ இது பண்ணிதான் ஆகணும் 2 அடியை போட்டு செய்ய வைக்கிற தேவன் அல்ல. விருப்பம் இருந்தா வாஞ்சி உள்ள இதயத்தை திருப்தியாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெவல்யூஷன் 14:2 வாசிங்க. ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசை போல். பரலோகத்துல அப்ப எப்படி வாசிக்கிறாங்க? பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போலே ஸ்துதிச்சிடுக அவருடைய நாமம். மேன் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல கர்த்தரை ஆராதிக்கணும், ஆர்ப்பரித்து முழங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீடுகளில் தான் ஜெபிக்க முடியல, சர்ச்சில் வரும்போது ஆமென். இது விசுவாசத்தின் கிரியை. கர்த்தர் இதெல்லாம் பார்க்கிறார். அல்லேலூயா. வாஞ்ச உள்ள இருந்தாலும் இப்படி கட்டுப்படுத்தி வைக்கிறதோடும் ஆண்டவர் நிரப்ப மாட்டார். அல்லேலூயா. நம்மளை விட்டு கொடுக்கிறவர். அல்லேலூயா. நான் அநேக இடத்துல பார்த்துருக்கிறேன். விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. உலக சொல்லே அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக ஆமென், அல்லேலூயா, எதை இழக்கிறோமோ ஆமென் அந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இப்போ விசுவாசத்தின் கிரியை விளங்கும் போது ஆமென், கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னது நிறைவேறும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் பூர்ணமடையணும், அது கிரியைகளினால் இருக்கணும். இங்க இருந்து தியரிட்டிக்கலா படிச்சது மட்டுமல்ல, என் கிரியை
கண்ணை நம்ம திறந்து வச்சிருக்கும் போது பல காரியங்கள்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகும். கண்ணை அதுக்கு தான் மூடுறாங்க. கண்ணுன்றது பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி உட்கார்ந்துருக்கும் பல காரியங்கள் பிசாசு காமிக்கும், நல்ல வேஷங்கள் எல்லாம் காமிக்கும். ஒன்றும் இல்லைனாலும் அந்த பயலை வச்சுனால ஏதாவது சேட்டைகளை பண்ண வைக்கும். அப்போ நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், டைவர்ட் ஆகிடும் இல்லையா? அது ஆகாமல் இருக்கிறதா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவோம்னா தேவனை தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவராக. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, வருகிற நாட்களில் நம்ம அப்படி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது, அவர் அப்படி ஆராதிக்கிறாங்க. பரலோகத்திலையும் பவுலோசிலும் அப்படி ஆராதித்தாங்க. நம்மளும் அந்த கிரியைகளை வெளிப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நிரப்ப போறாரு. அல்லேலூயா. அவருடைய வரங்களினால் நிரப்ப போறாரு, அவருடைய வல்லமையினால் நிரப்ப போறாரு. அவருடைய எல்லா சாயலும் நமக்குள்ள வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அந்த விசுவாசம் அவிசுவாசமாக இல்லாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம காணப்படுவோமாக. அல்லேலூயா. ஒரு தடவை கூட எபிரேயர் 3:12 பார்க்கும்போது, சகோதரரே, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம விசுவாசத்தில் தேர்வோமாக, அதனுடைய கிரியை செய்வோமாக. அல்லேலூயா. கிரியை அது நமக்குள்ள வரணும். ஆண்டவரை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணினால் ஒட்டிய நான் உன்னை போக விட அப்படின்னு சொல்லிட்டு ஆமென். அந்த யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒடி அவங்களை போக விட அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கல. ஆமென். இன்னைக்கு நான் போக விட மாட்டேன் அப்படின்னு அவர் பண்ணல. ஆண்டோட பாதத்தை பிடிச்சுக்கிட்டாரு. ஆண்டவர் என்னை விடுப்பா, நான் போகணும். ஆமென், ஆமென். காலை வேலை வருகிறது, நான் போக வேண்டும் சொல்லும்போது நான் விட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் கெஞ்சுகிறார், நான் விட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. திரும்பவும் சொல்றாரு, நான் போகணும், என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவரு. இப்படி சொல்றாரு, ஆண்டவரே என்ன ஆசீர்வதி ஆண்டவரே. நீங்க போயிருவீங்களா அப்படின்னு ஆசீர்வதிக்காம? அல்லேலூயா. அப்படி நீங்க போயிட்டு சமாதானமா போயிருவீங்களா? ஆமென். என் மேல அவ்வளவுதான் அக்கறை அவங்களுக்கு. என்ன நிரப்ப மாட்டீங்களா நீங்க? அல்லேலூயா. இத்தனை நாள் ஆச்சு. ஆமென். எனக்குள்ள புது அபிஷேகத்தை ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? புது வல்லமை ஏன் தர மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அவ்வளவுதான் வேணுமா என்ன? அல்லேலூயா. என்ன அவ்வளவுதான் நேசிக்கிறீங்களா? என் மேல இன்னும் அன்பு வைக்கிறீங்க நீங்க ஆண்டவரே. உங்களுடைய ஜீவனே தந்திருக்கிறீங்க, ஓகேதான். ஆனா இந்த நேரத்துலப்பா நான் இவ்வளவு கேட்கிறேனே, ஏன் தர மாட்டேங்கிறீங்க? இது விசுவாசத்தோட கிரியை. இப்படி நீங்க பேசுங்க. இப்படி வல்லமையும் அல்லேலூயா ஆமென் கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆராதிக்கும் போது வருகிற நாட்கள்ல கர்த்தர் எல்லாவரையும் புது புது வல்லமைகளினால வரங்களினால நிரப்பி இந்த ஆலயத்துல ஒவ்வொருத்தரும் அல்லேலூயா கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய மாறுதல் உண்டாக போகிறது. அதை விசுவசிக்கிறவன் அல்லேலூயா கண்டிப்பாக பார்க்க போகிறோம் நம்ம. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு ஆமென் ஆண்டவரே, விசுவாசத்தின் கிரியை எங்களுக்குள்ள வர ஆண்டவர் கிருபை செய்யும் ஐயா. அல்லேலூயா. அவிசுவாசம் என்னில நீங்கும்படி ஆண்டவர் செய்யும் ஆண்டவரே. ஆமென். அவிசுவாசம் என்னில நீங்கும்படி கிரியை செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியம் இருக்க கூடாத காரியம்ப்பா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல யாக்கோபுல எழுதப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல ஆமென், விசுவாசம் இல்லாதவன் எதையாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று நினையாது இருப்பானாக, அவன் கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஆமென். விசுவாசம் இல்லாதவன் எதையாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று நினையாது இருப்பானாக. அல்லேலூயா. நன்றி அப்பா. விசுவாசத்தின் கிரியை எனக்குள்ள உருவாகட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. கிரியைகளினால் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் வெளிவரட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, விசுவாசத்தின் சோதனைகளில நாங்கள் செய்ய கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களை விசுவாசத்தில் தேறினவர்களாய் கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் பிரிந்து செல்கிறோம் ஐயா. பிரியாத நேசர் எங்களோடு கூட இரும். இன்னை கேட்ட வார்த்தைகள் எங்களுக்குள்ள அனல் கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற ஆமென். விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் கொண்ட ஆபிரகாம் ஆமென் ஆண்டவர், அதே போலப்பா நாங்களும் உண்மை கொண்டிருக்கிற விசுவாசத்தில் தேறினவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். ஆமென். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில இது ஒரு பங்கு வைக்கிறது ஆண்டவரே. நாங்கள் வளர கிருபை செய்யும் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம். பிரிந்து
செல்கிறோம். பிரியாத நேசர்களோடு கொண்டிரும் துதிகன மகிமை அவற்றை செல்கிறோம் ஐயா. மீட்பரேசுவின் நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.